இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக பிகினர்ஸ் கூட எந்த ஒரு சொதப்பல் இல்லாமல் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த அல்வா. ரொம்ப சாப்பிட்டு வாயில் போட்ட உடனே அப்படியே வலிக்கிட்டு போயிடும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு நாம் கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் அந்த மாவில் ஒரு வாட்டி நம்ம ஜலிச்சுட்டு செஞ்சோம்னா அந்த ரெசிபி சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவில் நிறைய கட்டிகள்லாம் இருக்கும், அதனால் ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு நம்ம செய்யலாம். இதில் கப்பிகள்லாம் இருக்குது, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். மாவை ஜலிச்சாச்சு, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். சாஸ்பேன் வச்சுருக்கேன், அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் இல்லைன்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். நாம் சேர்க்குற வெள்ளத்தை பொறுத்து நமக்கு இந்த ரெசிபியோட கலர் வரும். இப்போ வெள்ளத்தால் இருந்தால் அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்லேயே எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க. 4 கப்பும் சேர்த்துட்டோம். நமக்கு பாகு பதம் கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாவே போதும். அது வரைக்கும் இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெல்லத்தை இந்த மாதிரி கலந்து கொடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கரைக்காமல் இப்படி கலந்து கொடுக்காமல் இருந்தால் நமக்கு அடியில் வெல்லம் தீஞ்சு போயிடும். இப்போ இது கூடவே நான் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும், அதுக்காக. பாருங்கள், வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி இந்த மாதிரி தளன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன், இதில் சரியாக 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நான் 1/2 கப்பில் பாதி அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன், பாதி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா ஃபுல்லாகவும் நெய்லேயும் செய்யலாம், இல்லை நெய் பிடிக்கல அப்படின்னா முழுவதுமே நம்ம ரீஃபைண்ட் ஆயிலையும் செய்யலாம். எது செஞ்சாலும் நல்லாவே சூப்பராக இருக்கும். நெய்யில் செஞ்சால் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். சேர்த்தா எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்ச கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் இப்போ சிம்மில் தான் இருக்கணும். ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்த கடலை மாவோட பச்சை வாசனம் போய் நல்ல கமன்னு வாசம் வரும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பபிள்ஸாக வருது. இன்னும் நல்லா வறுபட்டு நல்லா கமன்னு வாசனை வரணும். அது வரைக்கும் நாம் சிம்லேயே வச்சு நல்லா இதை கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து கொடுக்கணும். சைடில் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டு நல்லா கமன்னு வாசனை வருது. கலரும் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இது மறுத்திங்கன்னா அந்த மாதிரி நுரையாக நல்லா நுர விட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு நல்லா வறுபட்டு நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நாம் ஏற்கனவே நாம் கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு இதை கலந்து விடலாம். ஏன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே இந்த கடலை மாவு நல்லா குடிச்சிருச்சு. இந்த சமயத்தில் மறுபடியும் கொஞ்சமாக நம்ம பிரித்து சேர்த்தணும். ஒரு 3 ட்ரிப்பிள் இல்லைன்னா 4 ட்ரிப்பிள் பிரித்து சேர்த்தணும். இப்போ இந்த 2வது பேட்சையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2வதாக சேர்த்த வெள்ளை தண்ணியும் நல்லா இந்த மாவு இழுத்துருச்சு. இப்போ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் சேர்த்து 2 பகுதியாக பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போ நாம் பாதி சேர்த்துட்டு பாருங்கள், இன்னும் பாதி வச்சுருக்கிறேன், இது அப்புறமே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டியெல்லாம் எதுவும் விழுகாது, பயப்படாமல் இதை கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3வது ட்ரிப் சேர்த்த வெள்ளை தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் மீதி வச்சுருந்த
அந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கலந்து விடலாம். பார்த்திங்கன்னா நம்ம 4 ட்ரிப்பு பிரித்து சேர்த்துனா வெள்ளை தண்ணி எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும் அல்வா வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் வந்து இன்னும் வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதை வந்து நல்லா ஃபேனை விட்டு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன்லேயும் இந்த மாதிரி ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப லேட்டெல்லாம் நேரமெல்லாம் எடுத்துக்காது. நம்ம மாவு ஒரு 5 நிமிஷம், நம்ம சர்க்கரை வெள்ளைப்பாகு சேர்த்து ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி ஆயிருங்க. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே மைசூர் பாக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். மைசூர் பாக்கு பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அல்வா கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் தேவைன்னா இதில் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நட்ஸ் எதுவும் சேர்க்கல. நம்ம நெய் சூடு பண்ண இல்லைங்களா, அப்போவே நமக்கு தேவையான அளவு நட்ஸு, என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நம்ம இந்த கண்டினியூவாக இந்த ப்ராசஸை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள் நல்லா இப்படி திரண்டு வருது பாருங்கள். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா இப்படி இந்த பக்கம் பாருங்கள் சைட்லலாம் நல்லா வருது பாருங்கள். இதெல்லாம் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் வருது. இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இதை வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம். இவ்வளோதாங்க, நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பரான அல்வா ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணலை. இதோட வாசமே நல்லா சூப்பராக இருந்திருக்கு. பாருங்கள் எப்படி தலை ஆடுது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.